நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணைய வழி பயிலரங்கம் 2023 ஆரம்பித்து 2025 வரை செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:15 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இன்றைய இந்த மாத தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். இன்றைய பயிற்றுனர் திரு கிருஷ்ணன் அவர்கள். நிறைய பொது மேடையில் பப்ளிக் ஸ்பீக்கிங், நிறைய சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எடுத்த ஒரு ட்ரெயினர், பிகாம் கிராஜுவேட், சர்டிஃபிகேஷன் வந்து எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், கேப்பு, ஸ்பீச் கிராஃப்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கு. நிறைய தளங்களில் பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜேசியில் பஞ்சு குருகுலம், ரோட்டரி, சிடிடி அகாடமி, சிஜேடி அகாடமி, டிஎன்எஃப், டோஸ்ட் மாஸ்டர் கிளப் எல்லாத்துலேயும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ், எம்பவரிங் யூத், அந்த மாதிரி காலேஜஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு வந்து 30,000 பீப்புளுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்ட்டு ஸ்பீக்கர் அவார்ட் ஃப்ரம் ஜேசி 2025 எடுத்திருக்கிறாங்க. பெஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் ஜேசிடி அகாடமி, அதுலேயும் ஒரு அவார்டு எடுத்திருக்காங்க. இவ்வளவு பெருமை கொண்ட திரு கிருஷ்ணன் பயிற்றுனர் மற்றும் பப்ளிக் ஸ்பீக்கர், அவரை வந்து நற்புலரி தளம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஃப்ளோர் இஸ் யுவர் சார். கிருஷ்ணன் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி ரமேஷ் சார். என்னுடைய காலை வணக்கம். எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிக்கிறது ஒரு பெரிய கடமை. இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து காலையில் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு லட்சியத்துக்காச்சும் நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு உற்சாகமாக இருக்கிறதுக்காச்சும் அடுத்தடுத்து நகர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலை டைமில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் இன்னைக்கு வாழ்க்கை பொழுது டிசைன் பண்ணப்படுது. இது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது நான் நினைக்கிறது, என் லைஃப்பில் புது விஷயங்களை, புது ஐடியா, புது விஷயங்கள்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை குமரேசன் சாருக்கும் மற்றும் என்னை இன்வைட் பண்ண ரமேஷ் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை மறுபடியும் மனசகை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம். இதுல நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய மனிதர்களை பற்றி இன்னைக்கு விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணதை, நான் மனிதர்களை பார்த்ததை, இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படியாப்பட்ட விஷயத்த ஒரு தாக்கத்தை எனக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ரியலி ஆனஸ்டா ப்ரூவ் பண்ண போறேனே தவிர இல்லாத விஷயங்களை சொல்லி அதை பெரிதுபடுத்தி பேசுறது எனக்கு ஒண்ணுமே, எனக்கு என்னுடைய இதுக்கு அது சரியா பட்டு வராது. அதனால உண்மையாலுமே இன்னைக்கு நான் பேச போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பத்தி கேட்டீங்கன்னாங்க, இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு நான் சொல்றேன். நீங்க போய் வெளியே எங்க வேணாலும் போய் பாருங்களேன், இன்னைக்கு விளையாட்டே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு நாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5:27க்கு ஜாயின் பண்ணோம் மேபி. ஆனா இந்த டைம்ல யார் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் இந்த மாதிரி விஷயங்களை போயிருப்பாங்க. ஒரு லட்சியம் சார்ந்து உள்ள மக்கள் மட்டும்தான் அந்த நேரத்துல எந்திரிச்சு கடமையை கரெக்டா வந்து அந்த காலை பொழுதுல இருந்து கரெக்டா அதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க.
மற்ற மற்ற மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெருசா பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாக்கிங்கு, இல்ல ஒரு சின்ன ஒரு உடல் உழைப்பு, ஏதாச்சும் ஒரு உடல் உழைப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா வேலைக்கு போறதுன்னு சொல்லி வேலைக்கு போறோம். வேலைக்கு போறது போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பணி சுமை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா என்னால வாக்கிங் போக முடியலன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. ஏன் சார், ஜஸ்டா ஒரு வாக்கிங் போலாமே, உடல் உழைப்பு போடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் தான் கம்பெனில ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கல, லக்க 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 வேலையா செய்யறாங்கப்பா, கொடுக்கிற சம்பளத்துக்கு மேல வேலை வாங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது ஒரே விஷயம்தான், நீங்க உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யும் போது எந்த ஒரு உறுப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகாது சார். நீங்க உங்கள் உடலை எந்த அளவுக்கு வருத்தி, அதாவது நான் முடிஞ்ச அளவுக்கு வருத்தி எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். நீங்க உடல் உழைப்பு எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அப்பதான் சார் உங்க உடல் ரொம்ப திடமா இருக்கும் சார் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன். நிறைய பேர்த்த இன்னைக்கு பாக்குறோம், நிறைய பேர் வெற்றி அடைஞ்ச மக்களையும் நீங்க போய் பாருங்க, வெளியே உள்ள மக்களையும் போய் பாருங்க, நல்ல இருக்கக்கூடிய மக்களையும் போய் பாருங்க வெளியே. அவங்க இந்த விஷயத்த சரியா பண்ணாதனாலதாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடலே அவங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க உடலை அவங்க கட்டுப்பாட்டுல வைக்காததுக்கு காரணம் அந்த உழைப்புன்னு இன்னைக்கு இருக்கிற நாகரிகத்துல, இன்னைக்கு இருக்கிற சமுதாய முன்னேற்றத்துல அது ஒரு இல்லைன்னு படுது எனக்கு. நானா எதுப்பா உடல் உழைப்பு பண்ணோம், ஒரு 4 ஸ்டெப்பு படி ஏறி இறங்குனா, இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு 10th நாகரிகத்துல என்ன வந்திருக்கு, லிப்ட் வந்திருக்கு, அதுல நான் மேலே ஏறி போறேன் அப்படின்னு தான் சொல்லி போறாங்க. அர்ஜென்ட்டுக்கு போறது தப்பு இல்லைங்க, நான் எதுவுமே தப்புன்னு சொல்ல வரல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம சாப்பிடுற ஃபுட்டுல இருந்து எல்லாமே யோசிச்சு பாருங்களேன், நம்ம எந்த மாதிரியான ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாமே மருந்து சார்ந்த விஷயங்கள் தான் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப உடல் உழைப்பே இல்லைன்னா உடம்பு என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உடல் உழைப்பே இல்லை, ஒரு மனிதனுக்கு உடல் உழைப்பு இல்லாம அப்படியே அவர் வந்து இருக்கிறாருன்னா அவரு உடல்ல எந்த அளவுக்கு நோய் தங்கி போய் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த உடல் உழைப்பு ரொம்ப 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 இன்னைக்கு காலகட்டத்தில் முக்கியங்க. இது பெரியவங்களுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ், 2K கிட்ஸ், ஐ மீன் 2K கிட்ஸ்ன்னு சொல்லலாம். நான் 90 கிட்ஸ், அதனால பிரச்சனை இல்லை. 2K கிட்ஸ் சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கேம் வச்சுக்காங்க வீட்டுக்குள்ளேயே. இதுக்கு காரணம் என்னன்னா பேரண்ட்ஸ் அவங்க கேம் வாங்கி கொடுத்துட்றாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றாங்களே தவிர உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. அந்த இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுங்க. நான் இந்த விஷயத்த செய்ய மாட்டேன், நான் எதுக்கு இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நம்ம வச்சுட்டோம். எல்லாமே ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி கிடைச்சிருச்சு உலகத்துல, எல்லாமே ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஈஸியா கிடைக்கும் போது நம்ம பிரெயின் எப்படி ஆயிடுச்சுன்னா திங்க் பண்றதை கம்மி பண்ணிடுச்சுங்க. நாம எதுக்கு இங்க சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம பிரெயின் வந்து சிந்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணனால நம்ம பிரெயின் ஒரு சின்ன விஷயத்தோட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. எதுக்கு நான் திங்க் பண்ணோம், நான் திங்க் பண்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினை வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ண வைக்காத அளவுக்கு சூழலை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் நிறைய பெரியவங்கள்ட்ட பாக்குற விஷயங்கள் என்னன்னா, எனக்கு எங்க தம்பி, எனக்கு நேரத்துக்கு போயிட்டு வரதுக்கே நேரம் சரியா இருக்குது, அதை விட்டா நான் என்ன தம்பி பண்றது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. வேலைக்கு போறேன், வேலைக்கு போயிட்டு வந்தா ஒய்ஃபு பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனையா நடக்குது தம்பி, அதனால அந்த பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. எனக்கு அது சொல்லும் போதோட ரொம்ப என்னன்னா இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல, எந்த வீட்லயுமே இல்லாம இல்லை, எல்லா வீட்லயுமே இருக்கு. ஆனா அவரு அந்த காரணத்தை தான் ரெகுலரா சொல்றாரே தவிர தன்னை சேஞ்ச் பண்ண தயாரா இல்லைங்க.
எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்வேஸ் வெல்கம், எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த காரணத்தை முன்னிலைப்படுத்துறாரு. அந்த காரணத்தை முன்னிலைப்படுத்தி வைக்கும் போது எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாதுங்க இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல. நான் அதே கேட்டேன், ஏன் சார் இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு பிக் பாஸ் பார்க்க டைம் இருக்கு, அதுக்கப்புறம் திவாகரை பத்தி பேச டைம் இருக்கு, அதுக்கப்புறம் வினோத்தை பத்தி பேச டைம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு சார். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு, ஆனா உங்களால உடல் உழைப்பு ஒரு உடல் பயிற்சி செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்றாரு, காரணத்தை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பணி சுமை இருக்கு, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் முன்னாடி சொன்னல, இந்த மாதிரி விஷயத்தை தான் மறுபடியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே உடல் உழைப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா இது ஃபங்க்ஷன் ஆகாதுங்க. உடம்பு ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. ஏன்னா ஒரு உடல் உழைப்பு தினைக்குமே நீங்க உடல்ல கொஞ்சமாச்சு வேலை கொடுக்கணுங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஆவியா வெளியே போகணுங்க. எதுவுமே ஆவியா போவதா அப்படியே தேங்கி இருந்தா உடம்பு என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க, உடம்பு என்ன ஆகும்? ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு நட, ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி ஏதாச்சும் நடங்க. சின்னதா ஒரு வாக்கிங் மாதிரி சின்னதா வெளியே போங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச கேம் இல்லைன்னா டான்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. அதை தான் நான் சொல்றது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நாம ஒரு விஷயத்துல பண்ணா மட்டும்தான் உடம்பு நல்லா இருக்குங்க. நமக்கு எல்லாமே தெரியும், இது நான் சொல்லணும்னு தேவையே கிடையாது. இது எல்லாமே என்னை விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னை விட நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஏன் செய்ய முடியலன்னா அவங்ககிட்ட அந்த விஷயம் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இல்லைங்க, சுய கட்டுப்பாடுன்னு இல்லை. சுய கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருந்தால் அவங்க தொடர்ச்சியா யாருடைய பேச்சும் யாரும் கேட்க தேவையே இல்லை. அவங்க பேச்சு அவங்க கேட்டா போதும். இன்னர் மைண்ட் செட், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாந்தமான பேச்சை கேட்டாவே போதும், அவங்க லைஃபை லீட் பண்ணி போக முடியும். ஆனா அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அதைத்தான் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நீங்க ஒவ்வொருத்தருமே நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு உடற்பயிற்சின்னு சொல்றது நீங்க விளையாட்டை மட்டும் நான் சொல்ல வரலைங்க, ஒரு ஜிம்முக்கு போறதோட நான் சொல்ல வரேன். ஏதாச்சும் உடலுக்கு ஒரு தேவைக்கு கொடுக்கணுங்க. உடம்புக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க. உடம்புல எந்த விஷயமே பங்கன் ஆகலைன்னா என்னங்க ஆகும்? அந்த உடம்பு வந்து எந்த விஷயத்தையுமே பண்ணலைன்னா என்ன ஆகும்? ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி லக்க 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 அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆகி போயிருங்க நம்ம உடம்பு. இன்னைக்கு இருக்கிற நாகரிக சமுதாயத்தில் நான் பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்லுவேன். அதுல இந்த பயிற்சிகள் செய்யற மூலமா நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு நான் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணது, ரிசர்ச் பண்ணதுங்க. இதுல சுய ஒழுக்கம்னு ஒரு விஷயம் வருது. நீங்க இந்த விஷயத்த செஞ்சு பாருங்களேன், தொடர்ச்சியா செஞ்சு பாருங்களேன். சுய ஒழுக்கம்னு ஒண்ணு, டிசிப்ளின் வந்து வருங்க. அதுக்கப்புறம் தைரியம்னு ஒண்ணு எழுங்க. நம்ம லைஃப்ல நமக்குள்ள தைரியம் வரும், நம்மளால முடியும் ஒரு எண்ணம் வரும், நம்மளால அடுத்த விஷயங்களை பண்ணக்கூடிய தன்னம்பிக்கை வந்து வளருங்க. காலையில நல்ல உடற்பயிற்சி நல்லா வந்து உடம்ப போட்டு வருத்தி எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும் உடம்பு? யோசிச்சு பாருங்க. உடம்பு ரீஃப்ரெஷ் ஆயிருங்க, ஃப்ரெஷ் ஆயிருங்க. நீங்க பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மைண்டுக்குள்ள, ஆனா நீங்க இந்த விஷயத்த பண்ண பிறகு அந்த பிரச்சனை எங்க போச்சுன்னே தெரியாது. டயர்டாகி போயிடும் எல்லாமே. சரி, அந்த விஷயங்கள் மறந்து போயிடும். பிரைனே டயர்டாகி ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க குளிச்சு முடிச்சு ஒரு ஜிம்முக்கு போறீங்கன்னா அப்படிதாங்க பண்றேன். நான் மார்னிங் ஜிம்முக்கு போறேன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்து நல்லா வந்து உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சேன்னா வச்சுக்கீங்க, அப்படியே ரீஃப்ரெஷ், பிரைனே ரொம்ப ரீஃப்ரெஷ் ஆயிருங்க. நீங்க பண்ணி பாருங்க, இந்த விஷயத்த பண்ணி பாருங்களேன். நான் பண்ணதுனால தாங்க எனக்கு வந்து இன்னைக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்னா கூட இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி தாங்க. இன்னைக்கு ரீஃப்ரெஷ்ஷா என்னால இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா,
இன்னைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேர்மைன்னு சொல்லி சொல்லலாம், ஆனஸ்டி. இன்னைக்கு எப்படின்னா குறுக்க முறுக்க அப்படி இப்படி போய் எப்படியோட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். உண்மையாலுமே லா ஆஃப் சக்சஸ் எங்க இருக்குதுன்னா, வே ஆஃப் அந்த லா ஆஃப் சக்சஸ் எங்க இருக்குதுன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்திலையும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய தோல்விகளிலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஐடியால தாங்க எல்லா விஷயமும் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்னா லா ஆஃப் லென்த் வந்து எப்படி நினைக்கிறோம்னா, இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்காம நாம ஒரு 10வது ஸ்டெப்ல இருக்குன்னு நினைக்கிறோம். 2வது ஸ்டெப்ல இருந்து 10வது ஸ்டெப்புக்கு எப்படி போகணும்னு நம்ம பிரெயின் எதிர்பார்க்குது. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த 2 3 கடந்த பிறகு 2 3 4 5 இப்படி கடந்த பிறகு அந்த 10வது ஸ்டெப்புக்கு போற பாருங்க, அங்கதாங்க நமக்கு ஒரு சுவாரஸ்யம் அமையும். நீங்க எடுத்தோடனே 2வது ஸ்டெப்ல இருந்து 10வது ஸ்டெப்புக்கு போறீங்கன்னா 10வது ஸ்டெப்ல இருந்து நாளைக்கு டமுக்கு கீழே விழுவுறீங்கன்னு வச்சுங்க, எங்க வந்து விழுவுவீங்க? 2வது ஸ்டெப்ல விழுவுவீங்க. 2வது ஸ்டெப்ல விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் உங்களுக்கு? மறுபடியும் எந்திரிச்சு போக முடியுமா? நீங்க 2வது ஸ்டெப்ல இருந்து 3 4 மறுபடியும் போக முடியுமா? போகவே முடியாது. அதே நான் 2வது ஸ்டெப்ல இருந்து பயணம் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன், ஐ எம் டிராவலிங் இன் த செகண்ட் ஸ்டெப். நான் டிராவல் பண்றது செகண்ட் ஸ்டெப்பா இருந்துச்சுன்னா நான் 2வது ஸ்டெப்ல இருந்து 3வது ஸ்டெப்பை பார்ப்பேன், 4வது ஸ்டெப்பை பார்ப்பேன். எப்படின்னு எனக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும் என் பிரெயின்குள்ள. அப்ப ஈஸியா என்னால வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து போக முடியுங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல தோல்விகளை பத்தி நான் பேசியிருந்தேன். தோல்விகள் வந்து பாத்தீங்கன்னாங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. என்னுடைய விஷயத்துல சொல்றேங்க, நான் என் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணது வெறும் 5 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. என்னுடைய உழைப்பு வந்து 5 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. சிறு வயதுல இருந்து நான் உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளிங்க, கடினமா உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. ஒரு 5 ரூபாய்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். போவேன், ஏதோ ஒரு வேலை கொடுப்பாங்க. இங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க, ராசிபுரம் சொல்லி சொல்லுவாங்க. எங்களுடைய கிராமம் வந்து பாத்தீங்கன்னா குருசான்பாளையம்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செய்வேங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் சம்பாதிச்ச பணம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா தான் எனக்கு நினைவுல இருக்கு. 5 ரூபா. என்னன்னா ஒரு மண்டபத்துக்கு போவாங்க, ஒரு மண்டபத்துல கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கல்யாணத்துல இருக்கக்கூடிய கசடெல்லாம் இருக்கிறது எல்லாமே எடுத்து அள்ளி போடணுங்க. அதுக்கு எனக்கு கொடுத்த ஊதியம் 5 ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கும் எனக்கு நினைவுல இருக்குதுன்னா அதுதான் என்னுடைய முதல் வருமானம். 5 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் தாண்டி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 50 60ன்னு அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கிறோம். லைஃப்ல வந்து அப்படியே தொட்டு தொட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபா. இன்னமும் எனக்கு நினைவு இருக்குங்க என் லைஃப்ல. பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க, பெரிய பேக்ரவுண்ட்லாம் நான் வரல. எங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளிங்க, ஒரு 200 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்து நான் வந்த ஆளுதாங்க. அப்ப நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு மினிமம் ஒரு 5 வருஷம் ஆச்சு. இந்த இடத்துக்கு வரதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் அங்க வரல. இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு உடல் உழைப்பை போட்டு, எவ்வளவு ஐடியாவை பிளான் பண்ணி, எவ்வளவு விஷயங்களை பண்ணி பிறகுதான் இங்க வர முடிச்சு. இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து என்னால வந்திருக்க முடியாது. இப்ப என்கிட்ட நாளைக்கு ஒரு தோல்வி வருது அப்படின்னு சொல்லி வந்தாவோட சரி ஓகே 10ஓட 11 வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா தோல்வியை பார்த்துட்டேன். நான் பார்க்காத தோல்வி கிடையாது, தோல்விகளை பார்த்துட்டேன். என்னப்பா தம்பி என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இளம் வயசுல என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில டவுட்டுகள் வரலாம் மைண்டுக்குள்ள இருந்து. உண்மையா சொல்றேங்க, நான் பல தோல்விகளை நான் பார்த்துட்டேன். பார்க்காத தோல்விகள் கிடையாது, சந்திக்காத மனிதர்களும் கிடையாது, சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். அற்புதமும் நடக்குது, அதிசயமும் நடக்குது. மனிதர்களை நிறைய பேர்த்த சந்திக்கும் போது அதையும் நான் சொல்லணும்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. எதுவுமே பார்க்கல நம்ம சொல்லவே முடியாதுங்க. எல்லா விஷயத்தையுமே அது பார்த்துதான் நான் வந்துட்டு இருக்கேன். இப்ப இந்த விஷயத்துல வறுமைனா என்னன்னு பார்த்தேன். இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். வறுமைனா என்னன்னு பார்த்தேன், பணம்னா என்னன்னு பார்த்தேன், மனிதர்கள்லாம் யாருன்னு பார்த்தேன். எல்லாமே தெரிய வந்துச்சுங்க. இல்லைன்னா நான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ரொம்ப உருக்கமா என்னால சொல்ல முடியாதுங்க.
ஒரு சின்ன வயசுல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா கூட அப்ப போட்ட ஒரு உடல் உழைப்பு தாங்க. உடல் உழைப்பு என்ன நம்பினாங்க முழுமையா, என்ன நான் முழுமையா நம்பினேங்க. என்னால எவ்வளவு தூரம் வர முடியுது, என்னுடைய ஆற்றலை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி முழுமையா நம்பினேங்க. அதுதாங்க என்னது இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியும், இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது என் லைஃப்ல. சோ இதுக்கெல்லாமே நான் என்ன பண்ணேன், ஒரு உழைப்புன்னு ஒரு விஷயத்த போட்டனால தானே இவ்வளவு தூரம் வர முடிஞ்சுச்சு, இல்லைன்னா வந்திருக்க முடியுமா? நாட் பாசிபிள், வாய்ப்பே இல்லைங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நான் முன்னாடி சொன்ன போலதான், எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, எல்லாத்தையும் காரணத்தை சொல்றதுனால என்ன நடக்க போகுது? இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரினா 5 மணிக்கு எந்திரிப்பீங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. பேக்கரி வேலைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. 3 மணி நேரம் தாங்க தூங்குவேன். 3 மணி நேரம் தான் என்னுடைய தூக்கமே இருக்கும். காலேஜ் முடிப்பேன். இப்பயாச்சும் சில மனிதர்கள் உதவிகள் இருக்கு, அப்ப எல்லாம் உதவிகள் கிடையாது. 3 மணிக்கு 3 மணி நேரம் தான் தூங்குவேன். 4 மணிக்கு நான் பேக்கரியில வேலை செய்வேன். எந்திரிச்சிட்டு மறுபடியும் காலேஜ் போவாங்க. காலேஜ் போயிட்டு மறுபடியும் வேலை செய்வேன். என் லைஃப் இப்படிதாங்க போச்சு. இப்படிதான் என் லைஃப் போச்சு. இன்னைக்கு என்னால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இந்த டைம்ல என்னால எந்திரிக்க முடியும்னா, எவ்வளவு போய் இளைஞர்களை நீங்க போய் வெளியே போய் பாருங்க, எவ்வளவு பேர் எந்திரிக்கிறாங்க? எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. அப்படின்னு எனக்கு கிடையாதுங்க, என் லைஃப்ல அப்படி கிடையாதுங்க. தான் எந்திரிச்சு வரணும், தான் எந்திரிச்சு வந்து அடுத்த விஷயங்களை செய்யணும்காச்சு தன்னை முனைப்பா நான் செயல்படுத்திட்டு இருக்கிறேங்க. அதனாலதாங்க நான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சுச்சு, இல்லைன்னா என்னால வந்திருக்க முடியாது. எதுக்காச்சும் இவ்வளவு விஷயத்த சொல்றேன்னா, என்னைக்குமே நான் சொல்றது என்னன்னா, ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நமக்குள்ள வச்சுக்கணும். நமக்குள்ள நம்மளால முழு ஆற்றலையும் முழுமையா பயன்படுத்தணுங்க. ஒரு விஷயத்துல எடுத்துக்கணும், முழு ஆற்றலையும் பயன்படுத்தணுங்க. நடக்கிறது நடக்காது அது அப்புறம் வச்சுக்கலாங்க. தோக்கிறதும் தோக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் தோல்வியை சந்திச்சவங்க தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். 2வது தோல்வியை சந்திக்கும் போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா கொஞ்சம் அப்படியே வாட்டி விதைக்கும். 3வது பிரச்சனையை எடுக்கும்போது, 3வது தோல்வியை சந்திக்கும் போது என்னடா இது அப்படின்னு சொல்லி இருக்கும். 4வது சந்திக்கும் போது மனம் கொஞ்சம் அமைதியாகுங்க. 5வது தோல்விக்கு வரும்போது ஓகே, 4ஓட 5, 5ஓட 6, 6ஓட 7 அப்படின்னு சொல்லிட்டு போகுங்க. அதனால நாம எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க. கரண்ட் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்க, அந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டா எல்லா விஷயமும் வருங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, பேட்ரனிசம் பத்தி சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நாம எல்லாருமே இருக்கிறோங்க. இப்ப நாம ஒருத்தங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டியில நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சடனா ஒருத்தர் கீழே விழுவார். விழுந்தோடனே நம்ம எதுவுமே கண்டுக்காத போனோம்னா அந்த இடத்துல என்னங்க ஆகுது? நமக்கு நாம சமுதாயத்துல ஒரு பொறுப்பு இல்லாத இருக்கிறோம்னு அர்த்தங்க. அதே அவர் அந்த இடத்துல கீழே விழுந்திருக்காரு, நாமளும் ஒரு சக மனசனை மதிச்சு போறோம்னா என்னங்க அர்த்தம்? சமுதாயத்துல நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். பொறுப்பு நம்பிக்கிட்டு தாங்க இருக்கு. பேட்டரிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க காந்திஜியை எடுத்துக்கங்க, காமராஜர் எடுத்துக்கங்க, ஆபிரகாம் லிங்கன் எடுத்துக்கங்க. இவங்களையெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு உணர்வு உள்ள வருதா? பொறுப்புன்னு ஒரு உணர்வு உள்ள உங்க தாக்கத்தை ஏற்படுத்துதா? இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா? இதெல்லாம் எப்படி வருது? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்மளுடைய சமுதாய பொறுப்புன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லணும்னா, இன்னொரு விஷயத்தோட சொல்லணும்னா, என் லைஃப்ல இருந்து கூட நம்ம சொல்லாங்க. இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா சில மனிதர்கள் சில உதவிகள் பண்ணனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். எல்லாருமே ஈவன் எல்லாத்துக்குமே
உதவிகள் கிடைச்சதுனாலதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆக முடியும். அப்படிலாம் இல்லாம நம்ம போக முடியாது. அப்ப நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு சில மனிதர்கள் உதவி பண்ணனாலதான். அவங்க நினைச்சிருக்கலாம் நான் எதுக்கு இந்த உதவி பண்ணணும், எனக்கு என்ன சமுதாயத்துல என்ன பொறுப்பு இருக்குன்னு நினைச்சிருந்தா இப்ப என்ன மாதிரி ஆளுங்களாம் எங்க வெளியே வந்திருக்க முடியுமா? வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்ப இப்ப நான் இந்த விஷயத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் என்னங்க பண்ணணும்? என்ன மாதிரி உள்ள மனிதர்கள் இன்னும் என்ன மாதிரி உள்ள மனிதர்களுக்கு நான் கொடுக்கணுங்க, அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வரணுங்க. அதுதான் மிகப்பெரிய சமுதாய பொறுப்பு. சமுதாய பொறுப்புன்னு நான் சொல்ல வர்றது, நீங்க ஆர்மியில போய் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருங்க நான் சொல்ல மாட்டேன். நாட்டு கட்சி தேசப்பட்டு அப்படின்னு அதுவும் இருக்குங்க. நான் அதை ரொம்ப டீப்பா சொல்ல வரல. இன்னொரு பிரிஸ்கிரிப்ஷன்ல நான் பாக்குற விஷயத்த சொல்றேன். நீங்க இப்ப போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு முடியாத சூழ்நிலையில ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாக்குறீங்க, உண்மையாலுமே அவங்க முடியாத சூழ்நிலை உதவி பண்றது தப்பே இல்லைங்க. உங்களால முடிஞ்ச உதவி, பெருசா பண்ணணும் கிடையாது, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யலாம். நான் பார்த்து நிறைய மனிதர்களை வியந்திருக்கேன். நானும் நிறைய மனிதர்களுக்கு அந்த மாதிரி உதவி செய்யணும் பண்றேங்க. ஏன்னா பேட்ரியரிசம் வந்து ரொம்ப 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 முக்கியங்க. நீங்க சமுதாய பொறுப்புல நீங்க ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தேசத்துல ஒற்றுமை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு மனிதர்களிடம். இன்னைக்கு இருக்க மனிதர்கள் எல்லாருமே நாகரிகத்தின் அடிப்படையில ஒற்றுமையே ரொம்ப சிதைச்சிட்டாங்க. ஒற்றுமை இல்லாம போயிட்டு இருக்கு சமுதாயம் எல்லாமே. கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயம்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நாம் எல்லாருமே சமுதாயத்தின் அடிப்படையில் தான் வளருகிறோம். சமுதாயம் இல்லை என்றால் நாம் யாரும் வளர முடியாது. சமுதாயம் வந்து சமுதாயத்தின் அடிப்படையில் தாங்க வளர முடியாது. ஒருத்திங்க ஒத்தாசையில, ஒருத்திங்க உதவியில நாம் அடுத்தடுத்த கட்டத்துல நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப சமுதாய பொறுப்பு ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன சில தலைவர்களை எல்லாம் நான் சொன்னேங்க. சில தலைவர்களை சொல்லும் போது உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு லைஃப்ல? சில பேர் இவரை பார்த்து நாமளும் மாறணும்னு சொல்லி இருப்பாங்க. சில பேர் இவங்க பண்ண கொள்கையை நாம எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் தலைவர்கள். இவர்கள் எல்லாம் லைஃப்ல நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கு. காமராஜர்னு சொன்னா பள்ளின்னு ஞாபகம் வருதுங்க. இப்ப நான்லாம் அப்படிதாங்க வந்தேன். 3 வேளை சாப்பாடு போடலைன்னா நான் ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் வந்திருக்கவே முடியாதுங்க. ஒரு தலைவன் வந்து இந்த இடத்துல ஒரு தேசப்பற்றோட ஒரு சமுதாயத்தை பார்க்கும்போது தாங்க நான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு. மேல இருக்கவங்க கை கொடுக்க முடியலன்னா கீழே இருக்கவங்க வர முடியாது. மேல இருக்கீங்க கை கொடுக்கலாம், கீழே இருக்கீங்க வர முடியாது. ஒரு தலைவர் அவருதான் பள்ளிக்கு போகல, ஆனா மற்றவங்க எல்லாருமே பள்ளிக்கு போகணும்னு நினைச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த விஷயத்த சிந்திச்சு பாருங்க. தலைவர்கள் எல்லாத்தையுமே பாருங்க, நீங்க எல்லாத்தையுமே தலைவர்களை பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு ஒரு புக் ஒண்ணு இருக்குங்க. அவருடைய சுயசரிதை முடிஞ்சா படிங்க. பயோகிராபின்னு சொல்லி இருக்கு, முடிஞ்சா படிங்களா அந்த புத்தகத்தை எல்லாம். என்னெல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருச்சுங்க. என்னுடைய வறுமை என்ன சூழ்ந்து இருக்கும் போது கூட எங்க லைஃப் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி இறக்கும் போது கூட நம்ம மைண்ட் சொல்லுங்க, போதும்பா சாமி இதுக்கு மேல வறுமெல்லாம் அப்படி இப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இறக்கும் போதோட எனக்கு அந்த சமயத்துல உதவுன புக்கு வந்து பாத்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், ஆபிரகாம் லிங்கனோட புக் எல்லாம். டெஃபினட்டா ஒரு கனவை நோக்கி போறத பத்தி பேசியிருப்பாரு அவரு. ஒரு கனவு காட்சி எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு ரொம்ப அதுக்குள்ளேயே கடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. உண்மையாலுமே இன்னைக்கு நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா ட்ரெயினரா இருக்கேன்னா ஒரு 5 வருஷம் போட்ட உழைப்புங்க. அந்த கனவை நோக்கி போனேன். அவங்க ஏன் இந்த சமுதாயத்துக்கு ஒரு புத்தக வடிவத்துல என்ன மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு ஏன் கொடுக்கணும்? ஒரு தேசப்பற்று இருக்கிறதுனால தானே கொடுக்குறாங்க, வழிகேட்டுறாங்க. இல்லைன்னா வழிகாட்டினா என்ன ஆகும்? இளைஞர்களுக்கு வழிகாட்டினா என்ன ஆகும்?
இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க, இளைஞர்கள் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட வயசுல மூத்த பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க வெளியே. ஏன்னா அனுபவத்துல உண்மையா சொல்லணும்னா என்னை விட நீங்க நிறைய அனுபவத்துல நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய கற்று வச்சிருப்பீங்க எப்படி இருக்கு என்ன. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நீங்க நியூஸ்ல பார்க்கலாம், இல்ல நேரடியா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது பார்க்கலாம் எப்படி இருக்கு சமுதாயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரனாங்க, இந்த விஷயம் கொடுக்கலினா என் லைஃப் கூட கரெக்டா இருந்திருக்காதுங்க. ஒரு தவறான பாதையில நம்ம வழிநடத்தி போயிருக்கிற மாதிரி ஆயிருக்கும். கொடுத்ததுனால தானே இன்னைக்கு சமுதாய பற்றோட நாம இன்னைக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கோம். நமக்கு இவ்வளவு மனிதர்கள் செஞ்சிருக்காங்கப்பா, இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நாம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்ல. இயற்கை ஒரு கணக்கு போட்டு வச்சுங்க, நான் அதை முழுமையா நம்புறேன். ஐ பிலீவ் தட். இயற்கை ஒரு கணக்கு போட்டு வச்சுங்க. நீ என்னென்னலாம் வாங்குறியோ அதெல்லாம் கொடுக்கலினா இயற்கை இறக்குறதை எடுத்துக்கங்க. பெருசா கணக்கு போட்டு வைக்குங்க இயற்கை. நம்ம என்ன விஷயத்த வாங்குறோமோ அந்த விஷயத்த கொடுத்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் பிலீவ் பண்றேன். எதப்போ நமக்கு எந்த விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்தை நாம் கொடுத்துடணும்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு விஷயம் கிடைக்குது. எனக்கு அற்புதமும் அதிசயமும் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே எனக்கு அற்புதமும் அதிசயமும் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப உங்க லைஃப்ல நீங்க மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா எந்த மாதிரி விஷயத்த அடிப்படை கொள்கையா வச்சு போகணும்னு பாருங்க. இப்ப உங்க கூட இருக்கக்கூடியவங்க உடற்பயிற்சியே செய்யாத இருக்கிறாங்கன்னா நீங்க உடற்பயிற்சி செய்வீங்களா? உங்க கூட இருக்கீங்க ஒரு பேட் ஹேபிட் குள்ள இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பேட் ஹேபிட் குள்ள போவீங்களா போக மாட்டீங்களா? அப்ப மனிதர்களை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூ பாயிண்ட்டுங்க. நான் பண்ணக்கூடிய விஷயம் அதுதாங்க. மனிதர்களை சரியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலைன்னா பெரிய பிரச்சனை ஆகும். யூ செலக்டட் பீப்புள், யூ சேஞ்சிங் யுவர் லைஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ எந்த மாதிரி மனிதர்கள் கூட சரியோ அந்த மாதிரி மனிதர்களாக தான் இருக்க முடியும்.